ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஐசிஎம்ஆரில் வந்து அப்ளை பண்ணி நம்ம எதுவுமே போடல. ஆனால் இது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நமக்கு ஒரு 2 முக்கியமான அப்டேட் ஐசிஎம்ஆர் சைட்லேருந்து வந்திருக்கு. இது ஐசிஎம்ஆர் சைடுன்னு சொல்லிட முடியாது. நம்ம சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து 2 முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. ஐசிஎம்ஆர் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இந்த ஒரு நம்ம சென்னையிலேருந்து மட்டும்தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பிரான்ச்சிலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் எதுவுமே வரல. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமேல் அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு எக்ஸாம் டேட் இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம இப்போ பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரைபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்கன்னா 19 to 23க்குள்ளே நம்ம ஸ்க்ரைப் அப்ளை பண்ணாத அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கான ஸ்க்ரைபை அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த அட்மிட் கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி ப்ராசஸ் நினைக்கிறேன். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் மெசேஜாவோ இல்லை இமெயில் அனுப்பியிருப்பாங்க, இல்லைனா எஸ்எம்எஸில் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு என்ன ப்ராசஸோ அதை அடுத்தடுத்து பாருங்கள். அது டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. 19 to 23 4 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ப்ராசஸை முடிங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து வெப்சைட்டில் நான் லிங்க் இருந்தால் எனக்கு கீழே அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு இமெயில் வந்திருந்தால் அந்த இமெயிலில் லிங்க் இருக்கும், அது மூலயமா போங்க. இமெயில் வராதவங்க ஒரு 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். 21 ஆகியும் வரலன்னா எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எக்ஸாம் டேட், ஹால் டிக்கெட் டேட், இது எல்லாமே அவங்க எப்பப்போ வருங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் எண்டில். ஸோ அப்போ இந்த மந்த் நமக்கு எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அக்டோபர் தான் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் இருக்கும். செப்டம்பர் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்காக இருக்கும், இல்லைனா மேபி நாளைக்காக கூட இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 30 அப்படி இல்லைன்னா 29 இந்த டேட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு 22, மேபி நாளைக்கும் இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரெடியாக இருந்துப்போம். எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 25 எப்படியும் ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்கில் வச்சுருவாங்க. ஃபஸ்ட் வீக் டேட் எப்போ ஆரம்பிக்குன்னா ஃபஸ்ட்டு சண்டே வந்து 4ஆம் தேதி. சண்டேயில் தான் பெரும்பாலும் எக்ஸாம் இருக்கும். ஸோ நான் சண்டே வச்சே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சண்டே 4ஆம் தேதி, செகண்ட் சண்டே 11ஆம் தேதி. நம்ம இந்த 4ஆம் தேதி நோக்கியே நம்ம அடுத்த கட்ட ரிவிஷனை தொடருவோம். 11ஆம் தேதி எக்ஸாம் டேட்னால் இன்னும் நம்ம கூடுதல் ஒரு 7 நாள் கிடைக்கும். ஸோ நம்ம அதையும் நல்லா பயன்படுத்திக்கலாம். இதில் எத்தனை ஷிஃப்ட் எக்ஸாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு நாளில் 3 ஷிஃப்ட் முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படிலாம் ஐபி மாதிரி 2 நாளில் 6 ஷிஃப்ட் இல்லைனா 8 ஷிஃப்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு ஒன்று அக்டோபர் 4 இல்லைன்னா அக்டோபர் 11, அதுக்கு பிந்தி போனாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க நவம்பர்லேயே கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கில் டெஸ்ட்டும் நம்ம நவம்பரில் வைக்க போகிறோம் சொல்கிறதுனால அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வச்சாதான் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் விட முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸில் ஸ்கில் டெஸ்ட் வைக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அக்டோபர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாருமே சிஜிஎல் எக்ஸாம் நிறைய பேர் எழுதிப்பீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ சிஜிஎல் எக்ஸாமில் யாரும் ரொம்ப ஒரு வேளை மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் டைம் நமக்கு அங்கே கொடுக்கறத விட ஒரு 1/2 hour அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் தான், மேக்ஸ்லேயும் வெறும் 20 கொஸ்டின் தான். 20 கொஸ்டினில் நீங்கள் 20மே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கேள்விகள். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பழைய சிஜிஎல் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதுக்காக இந்த எடுக்குட்டி பேட்டர்லாம் தொடாதீங்க. நம்மளோட பழைய சிஜிஎல் பேட்டர்னே திரும்ப எக்ஸாம் டெய்லியும் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். நீங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நம்ம அந்த சிஜிஎல் 60 நிமிஷத்தில் எவ்வளோ முடிப்போமோ அதான் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் நம்ம அப்படி ட்ரை பண்ணால் தான் இங்கே போய் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம கூட ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கணும். எவ்வளோ முடியுமோ இன்னும் நல்லா உங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள் உங்கள் ரிவிஷன்ஸை. நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு ரிவிஷனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிலபஸ் முடிக்கலை வேறு விஷயம். சிஜிஎல் படிக்கிறவங்க கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் அடுத்து திருப்பி ரிவிஷன் தான் பண்ணணும். சிலபஸ் முடிக்காதவங்க நான் அந்த எக்ஸாம்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட வேகத்தை கூட்டுங்க. ஒரு 10 நாளுக்காச்சும் ரிவிஷனுக்கு போடுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடியும். நம்ம முன்னாடி படித்தது 1 2 மறந்துடலாம்.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணும். டெஸ்ட்டு கன்ஃபார்ம் இனிமேலேருந்து போட்டு பார்த்துருங்க. நீங்கள் நாளையிலேருந்து மண்டேலேருந்து டெய்லி ஒரு சிஜிஎல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு டஃப்பான டெஸ்ட் பேப்பரோ என்ன வேணுனாலும் என் டெலிகிராம் குரூப்பில் கேட்கலாம். உங்களுக்கு உடனுக்குடன் நான் அனுப்பிடுவேன். இன்னும் உங்களுக்கு இந்த இதுலேருந்து வேறு எதுவும் உங்களுக்கு சார் எங்களுக்கு கம்ப்யூட்டர் புக் வேணும், இல்லை இன்னும் ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள். டெலிகிராம் குரூப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்பிடுறேன். நம்ம இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, நாளை கழிச்சு மண்டே சரியா? நம்ம சண்டே கூட ஒரு நாள் 21, அந்த 21லேருந்து ஆரம்பித்தாலே நமக்கு இந்த மந்த் 10 நாள் கிடைக்கி. ஸோ இந்த மந்த் 10 நாள், அடுத்த மாதம் ஒரு 3 நாள், 13 நாள். இந்த 13 நாள் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும். இதுதான் அடுத்தடுத்த வேலையாக இருக்கணும். சிலபஸ் முடிக்காதவங்க புது டாபிக் இருக்குது சார், இன்னும் நான் ஒரு சில டாபிக் பார்க்கலன்னா அந்த டாபிக் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. வேண்டாம், நம்ம திருப்பி அதுக்குள்ளே போய் இப்போ ரிவைஸ் பண்ண டைம் இல்லாமல் போயிடும். ஸோ இதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாருமே ஒவ்வொரு வீடியோ போடுவாங்க. அது ரைட் தான், அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு உண்மையிலே உதவும். அவங்களோட பிளான் நமக்கு செட் ஆகாது. இப்போ நான் ஒரு பிளான் நாளப்பின்னா இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அதுக்கு நீங்கள் ஒரு பிளான் தான் க்ரியேட் பண்ணணுமே தவிர்த்து என்னோடய பிளான்லேயே நீங்கள் பயணிக்கிறது அது ஒரு சில பேர் செட் ஆகலாம். இப்போ வே ஆஃப் ஸ்டடி வந்து ஒருத்தவங்களுக்கு செட் ஆகலாம். ஆனால் உங்களுக்கும் எல்லாருக்குமே செட் ஆகுங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளானும் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். அந்த எக்ஸாம் டேட்டையும் இந்த பிடபிள்யூ கேன்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் அட்மிட் கார்டு வந்துடும். முன்னாடியே நான் இமெயில் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. மேபி அக்டோபர் 1st வீக் இல்லைனா செப்டம்பர் 2nd வீக்கில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனும் என்ஐஇலேருந்து வந்திருக்கு. ஆனால் என்ஐஆர்டிலேருந்து எதுவுமே வரல. என்ஐஎன் ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒன்றும் வரல. அப்புறம் நம்ம விஆர்ஏசிஎஸ்னு ஒன்று இருக்குது நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில், அதுலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வரல. மேபி நான் வந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் எல்லாருமே உங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. எல்லாருமே நல்லா படிப்போம், வேலையை பிடிப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.